நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட இந்த வாய்ப்பை மீண்டும் ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டர் பால் ஜேம்ஸ் ஐயா அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப டைம் பிடிச்சிருக்கிறபடினால் நாம் புதிய வருடத்தில் நாம் தொடர்ந்து சிந்திப்போம். இப்பொழுது இந்த வருடத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். இது சடனாக புக் பண்ணது, நைட்டோட நேற்று நைட்டு தான் புக் பண்ணேன். என்ன சிஸ்டர் திடீர்னு சொல்கிறீங்க என்று கேட்டால், திடீர்னு தான் வரும் சடன்லி கேரிங், அது போல தான் திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே வாங்குறீங்க சார். பாருங்கள், இந்த பழைய வருடத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு ஆலோசனை 10 நிமிஷத்தில் முடிக்கணும். அந்த நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர்கிறத நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். சங்கீதம் 147:5 Great is our Lord, mighty in power. நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவரும் மகா வல்லமையுள்ளவர் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். படிப்போம். 147. நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகா பலம் உள்ளவராய் இருக்கிறார். Great is our Lord, mighty in power. பவர் எடுத்துட்டா நிகரே இல்லாத சர்வீஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இருக்கிறார்? 104:1 சங்கீதம். கர்த்தாவே, நீ மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். படியுங்கள். நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர். அண்டர்லைன் பண்ணுவோம். மிகவும் பெரிய மகா பெரியவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது 2024 வரை மகா பெரியவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம். 2025 மகா பெரியவரை சேவித்து மகா பெரியவர்களாகும், மகா பெரியவர்களாகும், பெரியவரை சேவித்துக் கொண்டிருக்கிறோம், பெரியவர்களாகும். 2025 பாருங்கள், கில்போவா மலையிலே தன் எதிரியாகிய சவுலை தேவன் கொன்ற பிறகு தாவீது எழுதின சங்கீதம் தான் 35ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். பாருங்கள், தன் எதிரியாகிய சவுலை தேவன் கொன்ற பிறகு தாவீது பாடுகிற சங்கீதத்தை பாருங்கள். அப்படி சிறுமைப்பட்டவனே, அவனிலும் பெலவானின் கைக்கு தப்புவிக்கிற ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் விரும்புகளெல்லாம் சொல்லுவது சொல்லுகிறார். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானின் கைக்கு தப்புவிக்கிற ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் விரும்புகளெல்லாம் சொல்லுவது சொல்லுகிறார். சதையே சொல்ல மாட்டேங்குது. இனி 2025 எலும்பெல்லாம் சொல்ல போகுது. ஆண்டவரே, ஒப்பானவர் யார் கர்த்தாவே என்று நம் எலும்புகளெல்லாம் சொல்ல போகிறது. All my bones shall say, O Lord, who is like you unto thee என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? நிகரே இல்லாத சர்வேசா என்று சொல்லுகிறார். உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? அதே போல கர்த்தரை தெய்வமாக வழிபடுகிற ஜனங்களுக்கும் ஒப்பானவர்கள் யாருமே இல்லை என்று உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. 29 படிப்போம். உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே? அதே போல் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு நிகரே இல்லை. கர்த்தருக்கும் நிகர் யாரும் இல்லை, உனக்கும் நிகர் யாருமே இல்லை என்று சொல்லும். சேம் வேர்ட் they are using. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் யெசூரனுடைய தேவன் என்று உபாகமம் 33:26 குறிக்கப்பட்டிருக்கிறது. நம் தேவனாகிய கர்த்தர் அரக்கர்களின் தேவன், யெசூரனுடைய தேவன். யெசூரனுடைய தேவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை என்று படியுங்கள். 33:26 யெசூரனுடைய தேவனை போல ஒருவரும் இல்லை பூமியில். யெசூரனுடைய தேவனை போல, அரக்கர்களின் தேவனை போல பூமியில் ஒருவரும் இல்லை. அந்த பயங்கரமான நாமத்திற்கு அவருடைய நாமம் பயங்கரமான நாமம் என்று உபாகமம் 28ஆம் அதிகாரம் 58 அந்த பயங்கரமான நாமத்திற்கு நீ பயப்படும் பொழுது பூமியில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும் என்பதை நான் புதிய வருடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல போகிறேன். பயங்கரமான நாமம் படியுங்கள். உபாகமம். கர்த்தர் என்னும் பயங்கரமான நாமத்திற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? பயப்படும் போது பயங்கரமான நாமது, அதற்கு நீ பயப்பட்டால் பூமியில் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உனக்கு பலிக்கும் என்று சொல்லப்பட்டது. அந்த பயங்கரமான நாமத்துக்கு நீ பயப்படுவாயானால் இந்த பூமியே உனக்கு பேராதரவாக இருக்கும்.
வேற யாருக்கிட்டையும் இவ்வளவு நாள் கெஞ்சினது போதும், எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா, எனக்கு உதவி செய்யற ரெக்கமெண்ட் பண்றீங்க கிடையாது. நீ அந்த பயங்கரமான நாமத்திற்கு பயப்படுவாயானால் இந்த பூமியை உனக்கு பேர் ஆதரவாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரே ஒன்றை சொல்லுகிறேன். வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பாம்பானது கிறிஸ்தவர்களை, பரிசுத்தவான்களை எப்படியாகிலும் சோதனையில் அமிழ்த்தி விட வேண்டும் என்று ஒரு பெரிய வெள்ளத்தை அவர்கள் மேல் ஊற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. படியுங்கள். பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவர்கள் மேல் ஊற்றிற்று என்று சொல்லப்படுகிறது. பயங்கர பிரச்சனைகளை கிறிஸ்தவர்கள் மேல் கொண்டு வருவான் சாத்தான். பாம்பானது அந்த ஸ்ரீதான் பரிசுத்தவான்கள், அவர்களை விழும்படிக்கு, அவர்களை எப்படியாக கொன்று போட வேண்டும் என்பதற்காக அந்த பாம்பானது பயங்கரமான வெள்ளத்தை அந்த ஸ்திரீயின் மேல் ஊற்றும் பொழுது யார் உதவி செய்தது தெரியுமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக பாம்பு ஊற்றின வெள்ளத்தை அப்படியே விழுங்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. எவ்வளவு பிரச்சனையை கொண்டாதான் இந்த பூமியை விழுங்கிடும். நீ சூப்பரா எந்த ஆபத்தையும் கடந்து போவ, பூமியே விழுங்கிடுச்சு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பயங்கரமான நாமத்திற்கு நடுங்கிறவனை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன். ஏசாயா 66:2 இந்த பைபிள்ல இருக்கிற வசனத்துக்கு சும்மா இல்ல, நடுங்கணும். நடுங்கிற நோக்கி says the Lord, but to this man I look tremble at my word. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்த்தேன் என்று சொல்கிறார். tremble at my word என்று சொல்லி வசனத்திற்கு நடுங்குகிறவனுக்கு இந்த உலகத்திலே 2 காரியம் சம்பவிக்கும். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? யோசுவா 12ஆம் அதிகாரம் 9-24 பாருங்கள். 1 சாமுவேல் 2:9 படிப்போம். அவருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய 2 மிகப்பெரிய ஆசீர்வாதம். வெள்ளத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது. For by strength shall no man prevail against you. வெள்ளத்தினால் ஒருவனும் உன்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை உலகத்தில் பாருங்கள், அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் எதிர்க்கவும் முடியாது என்று சொல்லப்படுகிறது. உன்னோடும் இருப்பேன். உபாகமம் 11:25 there shall no man be able to stand before you என்று எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை எதிர்க்கவும் முடியாது, பாருங்கள், உன்னை எதிர்க்கவும் முடியாது, உன்னை மேற்கொள்ளவும் முடியாது என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பயங்கரமான நாமத்திற்கு நீ பயப்படுவாயானால் உன்னை கொல்லவும் முடியாது. மார்க்கு 16ஆம் அதிகாரம் 18 உன்னை சாவும் சேதப்படுத்தாது, சாவு சேதப்படுத்த முடியாது என்று சொல்லப்படுகிறார். அவருடைய பயங்கரமான நாமத்திற்கு பயப்படுகிறவர்களுக்கு 3 மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவே சொல்லுகிறார். மார்க்கு 16:18 சாவுக்கு எதிரான அதை மட்டும் அண்டர்லைன் பண்ணுவோம். சாவுக்கு எதிரான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. சாவே சேதப்படுத்தாது அந்த ஜனங்கள். அதை நாம் உணர்வோம். 3 காரியம் பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒரு பாஸ்டர் அடிக்கடி வருவார். சிறு பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு ஒரு பாஸ்டர் வருவார். அவர் சும்மா பைபிள் வச்சுப்பார், ஒரு பை போட்டுட்டு வருவார். அதில் ஒரு பேக் இருக்கும், அதில் பைபிள் இருக்கும். அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவார். அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட். எங்கள் அம்மாட்டு நான் சிறு வயதில் பார்த்து கொண்டே இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்தபோது சொன்னார், எங்கள் அம்மாவை பார்த்து, எங்கள் அம்மா ரொம்ப அலுவலாக இருந்து சொன்னாங்க. நான் தான் பக்கத்தில் நின்று கேட்டுட்டு அவர் சொல்கிறத எங்கள் அம்மா சரியாக கவனிக்கவே மாட்டேங்குது. டான்ஸ் எடுத்துட்டு காப்பி போடுறது அது. நான் சின்ன பிள்ளை கேட்டுட்டு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க. லாரி கடியில் பார்த்துருக்குறீங்களா? லாரி கடியில் உள்ள சுற்றும்,
அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. அப்போ நாங்கள் சொன்னேன், அம்மா கவனிக்கவே இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், என்னங்க லாரி கடியில் நாங்கள் பார்த்ததே இல்லையே, லாரி கடியில் இவ்வளோ பெரிய உருட்டு ஒன்று சுட்டு தெரியுமா, அதை நான் பார்த்தேன் அப்படின்னா. எப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இதே மேடை பக்கத்தில் அவர் பைபிள் இன்ஸ்டியூட் போயிட்டு வரும்போது பாருங்கள், அவர் ரோடை கிராஸ் பண்ணும்போது பைபிள் மாட்டிட்டு போகும்போது ரோடை கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய லாரி வேகத்தில் வந்துச்சு. எனக்கு குறுக்க போயிட்டார். குறுக்க போன உடனே என்ன ஆயிட்டு, விழுந்துட்டார். வழி விட்டு விழுந்துட்டோன்னு அந்த லாரி வேகத்தில் நிற்கவே அவர் மேலேயே ஏறி அந்த பக்கம் போயிடுச்சு. மேலேயே ஏறி அந்த பக்கம் போன உடனே அந்த லாரிக்கான என்ன நினைச்சான், சட்டினி லாரி, அவன் மேலேயே நம்ம ஏறிட்டோம், அதனால இந்நாள் சட்னி அடிப்பான்னு சொல்லி கதவை திறந்து ஓடியே போயிட்டார். இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்ல ஓடியே போயிட்டார். அங்கேயே ஓடிட்டான். அதனால எப்படி செஞ்சிருப்பான், ரசிக்கிருப்பான். அங்கே இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டியூட்லேருந்து கதவை திறந்து இப்படி பார்த்தா அந்த ஆள் எந்திரிச்சு பைபிளை தட்டி பைய தட்டி போட்டு எங்க வீட்டுக்கு வருது. அப்போ லாரி குடிச்சு நான் சொல்றாரு, என் மேலே லாரி ஃபர்ஸ்ட் சக்கரம் அப்படியே ஜம்ப் பண்ணுது, அப்புறம் பின்னாடி இருக்கிற 2 சக்கரமும் மறுபடியும் ஜம்ப் பண்ணுது. அப்படியே பார்த்தேன், உருளை ஒன்று உருண்டுகிட்டு இருந்துச்சு. லாரி கடியை மாட்டி அந்த பாஸ்டர் அப்படி சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுமான யாவொன்றை குடித்தாலும் அவங்களை சேதப்படுத்தாது, சாவே சேதப்படுத்தாது என்று சொன்னார். பாருங்கள், அவருடைய பயங்கரமான நாமத்திற்கு ஒருவன் பயப்படுவானால் உயிரோடு இருக்கும் வரை உன்னை யாரும் எதிர்க்க முடியாது, உன்னை உயிரோடு இருக்கும் வரை உன்னை யாரும் மேற்கொள்ளவும் முடியாது, சாவும் உன்னை சேதப்படுத்தாது என்று அவன் சொல்லுகிறார். சங்கீதம் 118:17 தாவீது சொல்வதை பாருங்கள், நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரை என்ன எனக்கு நடக்கும் படியுங்கள். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். I shall not die but live and declare the works of the Lord. நான் சாகவே மாட்டேன் என்று தாவீது சொல்லுகிறார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரித்துக் கொண்டே போவேன் என்று. ஏன் அவர்கள் சாகிறதில்லை? மீகா 2:13 குறிக்கப்பட்டிருக்கிறது. The king will pass before him. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போய் கொண்டிருக்கிறார், ஆதலால் நாம் சாவதில்லை. நம் முன்னணியில் கர்த்தர் நடந்து போய் கொண்டிருக்கிறார், ஆதலால் நாம் சாவதில்லை. படியுங்கள். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்தியை விவரிப்பேன். எண்ணாகமம் 21:21. ஏன் அந்த ஜனங்கள் சாவது இல்லை? காரணம் என்ன? சாவு ஏன் அந்த ஜனங்களை விட்டு விலகுகிறது? காரணம் என்ன? படியுங்கள். 23:21. எண்ணாகமம் 20. அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். அதனால் பாருங்கள், அவர்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களோட கூடவே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடல் விலகி ஓடிட்டு என்று நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் யோர்தான் பின்னிட்டு பேக்ல போட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கடல் விலகி ஓடிட்டு, இந்த ஜனங்களை பார்த்தோம்னா கடல் விலகி ஓடல. மோசேயை பார்த்துக்கிட்டெல்லாம் கடல் விலகி ஓடல. பாருங்க, மோசேக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஒருவர் போய் கொண்டிருந்தாராம். அவரை பார்த்துதான் கடல் விலகி ஓடுது. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று யாத்திரையாகவும் 14:19 இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக ஒருவர் போய் கொண்டிருந்தாராம். அவரை பார்த்த உடனே தான் கடல் விலகி ஓடுகிறது, யோர்தான் பின்னிட்டு திரும்புகிறது என்று ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் எழுதப்பட்டிருக்கிறது. படியுங்கள். யார் இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக போய் கொண்டிருந்தது? படியுங்கள். யாத்திரையாகவும் 14:19 The angel of the Lord which went before the camp of Israel என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக ஒரு தேவதூதன் நடந்து கொண்டு போயிருக்கிறார். அவரை பார்த்துதான் கடல் விலகி ஓடிட்டு யோர்தான் பின்னிட்டு திரும்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Angel of the Lord God which went before the camp of Israel என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது இந்த 2024 வரை தேவனாகிய கர்த்தர் முன்னணியில் நடந்து போய் கொண்டிருந்தார். இந்த 2025 அவரே நம் முன்னணியில் நடந்து போக நாம் ஜெபிப்போமாக. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இப்பொழுது நீங்கள் நடந்திட வேண்டுமே. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, இஸ்ரவேலின் சேனைகளுக்கு
God. Hallelujah. Hallelujah. எல்லாம் நாம் எழுந்து நிற்போம்.